ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேச போகிறது என்னென்னா முட்டையை பற்றி மட்டும்தான். ஆக்சுவலி இதில் கடை முட்டையும் சூப்பர் மார்க்கெட் முட்டை ரெண்டுமே கலந்துருக்குது. என்னடா இது கடை முட்டை சூப்பர் மார்க்கெட் முட்டைங்கிறீங்க அப்படின்னு. அதாவது நம்ம நார்மலாக கடையில் விற்கக்கூடிய முட்டை, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கிட்டு வந்த முட்டை, இந்த ரெண்டுமே இதில் கலந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த ஒரு சென்டரில் இருக்க இந்த 2 ரேக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இந்த கடைசி 2 இந்த 2 அப்புறம் அந்த 2மே நான் நம்ம நார்மல் கடையில் வாங்கினது. இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, பார்க்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வெயிட்டு போட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முட்டையை பாருங்கள். இது சூப்பர் மார்க்கெட் முட்டை சின்னதாக தான் இருக்கும். இதோடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 0.5859 அவ்வளோதான் இருக்கும். அதே இது இந்த முட்டையை பார்த்திங்கன்னா, பார்க்குறக்கு ஒரே மாதிரி தர மாதிரி இருந்தாலும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் பெரிய முட்டை. ஆனால் இது 0.6869 அது மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு 10 கிராம் வித்தியாசம் வரும். 10லேருந்து 11, 12 கிராம் வரைக்கும் நமக்கு வித்தியாசம் வரும் கடை முட்டைக்கும் சூப்பர் மார்க்கெட் முட்டைக்கும். இதில் கடை முட்டை நமக்கு ஓப்பன்லேயே நமக்கு வச்சுருப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எப்படின்னா கவரில் புறக்கி போட்டு 10 முட்டை இவ்வளவு, 20 முட்டை இவ்வளவு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ரேட்டை பார்த்தோம்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கன்வீனியன்ட்டாக கிடையாது. ஆக்சுவலி அதில் 5 முட்டைக்கு 1 முட்டை நமக்கு லாஸ். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 11 கிராம் வச்சு நீங்கள் மைண்டில் வச்சு எடுத்திங்கன்னா 5 முட்டைன்னு சொல்லும்போது நம்ம மற்ற கடையில் 5 முட்டை வாங்குறதும் இங்கே 6 முட்டை வாங்குறதும் ஒன்று தான். கிட்டத்தட்ட அப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற முட்டை நமக்கு நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். இன்னொன்று கடையில் அன்றாடம் அப்போ கொண்டு வைக்கிறது. இன்னொன்று அவங்க ஓப்பன் டைப்பில் இதை நமக்கு வச்சுக்கிறாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இது முட்டையில் என்ன வித்தியாசம்னு சொல்கிறது நமக்கு தெரியும். அதுமாதிரி கோழி குண்டு முட்டை வருது, அதுக்கும் இதுக்கு ரேட்டு வித்தியாசம் நிறையவே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தர்றது. அவங்க ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தாலும் அங்கே வித்தியாசம்னு பார்த்தோம்னா அங்கே நமக்கு லாஸ் தான். சூப்பர் மார்க்கெட்டில் 5 முட்டைக்கு நமக்கு 1 முட்டை நமக்கு நஷ்டம். அதே கடையில் வாங்கினா 10 முட்டை வாங்குறதும் அங்கே 12 முட்டை வாங்குறதும் ஒன்று தான். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 10 முட்டையிலே நமக்கு ஒரு இன்னைக்குள்ள ரேட்டு பிரகாரம் நமக்கு 16 ரூபா நமக்கு லாஸ். அதாவது ஒரு 20 ரூபா கணக்கு வச்சுக்கோங்களேன். 20 ரூபாய்ட்ட நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா அந்த முட்டை நமக்கு நஷ்டம்.